கருணாநிதி இந்து என்றால் திருடன்னாரே. அப்போ திராவிடம் எங்கே சமத்துவத்தை பேசிச்சு? திராவிடம் இந்து மதத்தை மோசமான மதம்னு சொல்லிச்சே. மத வேறுபாடுகளை தூண்டிவிட்டது தானே திராவிடம். அதுக்கடுத்தது சாமியை கும்பிடுவோம் முட்டாள்னா ஆன்மீகத்தை ரெண்டாக பிரித்தான். எங்கே போச்சு திராவிடம் சமத்துவம்னு? சாமியே செயல்பாடு அடித்தான். இப்போ திராவிடம்னாலே பிரிவினைன்னு தானே இருக்கும். வாழைப்படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும்பாரு, அமரன் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும்பாரு. அந்த ரெஜெண்ட் எடுக்கிற படத்தை பூரா பார்த்துட்டு நல்லா இருக்காருன்னு சொல்கிறது தான் இவருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் வேலை. ஆனால் பேசும்போது பார்த்தா நான் சினிமா செய்தியவே பார்க்குறது. ஒரு விசிகாவும் மேலேயும் 10 எஃப்ஐஆர் இருக்கணுங்கிறது இப்படிப்பட்ட கருத்தியலை சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு தலைவர். அந்த கட்சியில் ஒரு துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு கருத்தியல் தலைவரை தான் கொண்டு வரணும்னா இப்போ திருமாவளவன் சொல்லி இந்த கருத்துக்களுக்காக ஒரு முதலமைச்சர் ஆகணும் இல்லைங்களா? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் பற்றி பார்க்கலாம். அரசியல் செய்திகள் என்னென்ன. இன்றைக்கி ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், ஒன்றுக்குமே உருப்படாத விஷயம், அதுதான் பேசும் பொருள். என்னென்னா புத்தகம் வெளியிடுறாங்களாம். யார்? விசிகா. அதில் இந்த நேற்று முளைத்த காளான் ஒரு ஆள் வந்திருக்கார், அர்ஜுன் ஆதவ். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவருடைய லாட்டரி ஏஜெண்ட் மார்ட்டினோட மருமகன். இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா கொள்ளையடி. அவங்க அதை சேர்த்துருக்கிற பணத்தை, கொள்ளையடித்த பணம்னா தப்பாக வழியில் சம்பாதிச்சது தான் அவங்க. இவங்க அரசியலில் சம்பாதிச்சாங்க, அவங்க லாட்டரியில் சம்பாதிச்சாங்க. அந்த பணத்தெல்லாம் காப்பாற்றணும். அதனால் 1200 கோடி வரை போன இதில் லஞ்சம் கொடுத்துருக்காரு மார்ட்டின்னு. லஞ்சம்னா நன்கொடை, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நன்கொடை. கருணாநிதி கதையெல்லாம் வச்சு படம் எடுத்து லாஸ் ஆகி அவங்க குடும்பத்தோடைய ஐக்கியமானவர் மார்ட்டின். இப்போ என்ன பண்ணார்? நம்மளும் அரசியல் ஈடுபட்டுடலாம், அப்போ தான் இந்த பணத்தை காப்பாற்ற முடியும். நீங்கள் வெளியில் சும்மா இருந்து கொள்ளையடிச்சிங்கன்னா போலீஸ் பிடிப்பான், இடி பிடிப்பான், இன்கம் டேக்ஸ் பிடிப்பான். அதே இது எம்எல்ஏ எம்பி அது மாதிரி இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டிங்கன்னா ஒருத்தனை கிட்ட வர மாட்டான். அதனால் மார்ட்டின் என்ன பண்ணார்? நம்ம அரசியலுக்கு போய் நம்ம மருமகனை எம்பி ஆக்கிடுவோம் அப்படின்னு திட்டம் போட்டார். திமுககாரங்கிட்ட தான் போனாங்க. முதல்ல போனோடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்கல்ல. இருந்தாலும் கட்சிக்காரன் நேற்று ஒரு பதவி கொடுத்துட்டேன்னு பிரச்சனை பண்ணுவான். அதனால் நீ என்ன பண்ணுற, நான் கூட்டணி கட்சியில் சொல்லிடுறேன், திருமாவளவன்கிட்ட சொல்லிடுறேன், அவர் கேட்குற பணத்தை கொடுத்துரு, திருமாவளவனுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்க சொல்லுன்னு பேரெல்லாம் பேசினாங்க. ஆனால் கடைசி திருமாவளவனுக்கு கொடுக்குறதுக்கு எம்பி சீட்டு இல்லை, அதோட கழட்டி விட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணிட்டார் மார்ட்டின்னு, நீ எம்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கட்சியில் ஒரு பெரிய பதவி கொடுத்து என் மருமகனை அரசியலில் பெரிய ஆளாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவனுக்கு ஒரு பெரிய பணத்தை போய் கொடுத்தாங்க. அவர் வாங்கி சிரித்த முகத்துடன், வா துணை பொதுச் செயலாளர் ஆக்கிறேன் அப்படின்னு. அது ஒரு கட்சி, ஒரு 1% கூட இல்லாத, ஓட்டு இல்லாத கட்சி. விஜய் வந்தோடனே அதுவும் காலி. உடனே அவரை துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. துணை பொதுச் செயலாளர்னு ஆக்கணுன்னு அவர் பேசணும்ல. திமுக மேலே அவருக்கு படுகோவம். ஒரு எம்பி சீட்டு நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கடைசி கழட்டி விட்டாங்க. அதனால் திமுகவை 2ல் ஒரு கை பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ திருமாவளவன் சொல்லியிருக்காரு, ஏப்பா நான் கூட்டணியில் இருக்கேன், நீ வேறு எதையாச்சும் பேசிடாதப்பான்னு. நீங்கள் சும்மாவை சேர்த்தீங்க, கோடிக்கணக்கான படம் வாங்கிட்டு தானே சேர்த்தீங்க, அப்படி என்னை பேச விடுங்க அப்படின்னு. ஒன்று திருமாவளவனுக்கு இருதலை கொல்லி எறும்பு. இந்த பக்கம் ஸ்டாலின், அவர் கொடுக்குற 50 கோடி 2 எம்பி சீட்டு, இந்த பக்கம் 100கணக்கான கோடி மார்ட்டின் கொடுத்துட்டாரு, இவரையும் பாதிச்சுக்க முடியாது. அதனால் நம்ம டபுள் ரோல் ப்ளே பண்ணிடலான்னு ரெட்ட விஷயம், இங்கே ஒரு மாதிரி பேசுகிறது, அங்கே ஒரு மாதிரி பேசுகிறது, அது மாதிரி வச்சுட்டாங்க. இப்போ புதுசாக வெளியிடுறாரு. திருமாவளவனை கூப்பிட்டார் 1 வருஷத்துக்கு முன்னாடியே. திருமாவளவன் வரேன்னாரு. அப்புறம் விஜயை கூப்பிட்டாரு. ஏன்னா திமுகவுக்கு கோபம் வர வைக்கணும், எம்பி சீட்டு கொடுக்குறல்ல. அதனால் ஆதவ் அர்ஜுன் இவருக்கு விஜயை கூட்டிகிட்டு வரேன். அப்புறம் திருமாவளவனுக்கு நெருக்கடி வந்தது அங்கேருந்து, திமுகலேருந்து. திமுக 50 கோடி 2 எம்பி சீட்டு
எம்எல்ஏனா ஒரு 12 சீட்டு கொடுப்பாங்க, எப்படிடா வருதுன்னு அங்கங்கமாக நடிச்சுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி விழா நடந்தது. எதிர்பார்த்தபடி விஜய் வந்துட்டார், திருமாவளவன் வரலை. அங்கே விழா நடந்தது. விழாவில் முதல்ல ஆதவ அர்ஜுனா பேச சொன்னாங்க. பேசும்போதே குண்டை தூக்கி போட்டார். எனக்கு எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு ஏமாத்தினியா, என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை விசிக்கால் இருந்துகிட்டே உன்னை என்ன பண்ணுறேன்னு இன்றைக்கி ஒரு குண்டு. என்னென்னா, வாரிசு அரசியல், பிறப்பால் முதல்வராவதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு குண்டை தூக்கி போட்டு 2026 தேர்தலுக்கான பணிகள் 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அதுக்கடுத்தது கருத்தியல் உள்ள தலைவர் தான் நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும். 2 விஷயத்த சொல்லிட்டார். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. அது என்ன பிறப்பால் முதல்வராவதை எதிர்க்கிறோம் அப்படின்னா என்ன? கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இதுதான் பிறப்பால் முதல்வர். இதை நான் எதிர்க்கிறேன்னா அங்கே இவருக்கு திருமாவளவனுக்கு வைத்த கிடைக்கிடுச்சு. அங்கேருந்து ஒரு ஃபோன் அடித்தார். இவர் மேடையில் இருக்கார். என்னையா பிறப்பால் முதல்வர் எடுக்கிறோம்னு திமுகவோட வம்பெழுத்து விடுற, உன் இதை பேசியா நீ என்ன அப்படின்னு சத்தம் போடுறாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் வந்தது. யாருக்கும் தெரியல எங்கண்ணா, இது என்ன நீ பாட்டுக்கு இப்படி பேசிக்கிட்டு என்ன வம்பில் எழுத்து விடுற, அதெல்லாம் பேசாதப்பா, பிறப்பால் முதல்வர் அதெல்லாம் பேசாத. இல்லை சார், அதுக்கு அப்படி இப்போ திரும்பி வந்த உடனே கருத்தியல் சொல்வதைத்தான் கருத்தியல் சொல்பவர்களை முதல்வராக்குவோம் அப்படின்ட்டு. அப்போ பிறப்பால் முதல்வர் ஆக்கக்கூடாதுன்னா உங்கள் கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட போய் கூட்டணி சேர்றாரு. அப்புறம் பிறப்பால் முதல்வராவதை அவர் எதிர்க்க வேண்டியது தானே. பிறப்பால் முதல்வராக்குவதற்கு அவர் கை கொடுக்க கண்டு தானே. அவருக்கு 50 கோடி 2 MP வந்தாருக்கு விட்டுருவாருன்னு வைங்க. இருந்தாலும் அதற்கு ஆதரவு கொடுத்தவர் தானே உங்கள் தலைவர். அப்புறம் எப்படி நீங்கள் இப்போ பிறப்பால் முதல்வராக நீங்கள் ஒரு துணை பொதுச்சாளர் எதிர்க்க முடியும்? உங்கள் தலைவரே அந்த பக்கம் இருக்காரு. அதனால் அவரை கொஞ்சம் ஐஸ் வைக்கணும்னு கருத்தியல் சொல்வதைத்தான் தலைவராக ஏற்க வேணும் அப்படிங்கிற விசிகா தலைவர் திருமாவளவன் சில கருத்துக்களை சொல்லுகிறாராம். அவங்க தான் தலைவராக வரணும். அவர் என்ன கருத்து சொல்கிறாரு, இன்னும் மற்ற ஜாதி பொண்ணு தூக்கிட்டு போகிறாங்க, கள்ளக்காதல் பண்ணி, நடிப்பு காதல், நாடக காதல் பண்ணி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற. ஒரு விசிகாவும் மேலேயும் 10 FIR இருக்கணுங்கிறார். இப்படிப்பட்ட கருத்தியலை சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு தலைவர். அந்த கட்சியில் ஒரு துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு கருத்தியல் தலைவரை தான் கொண்டு வரணும்னா இப்போ திருமாவளவன் சொல்கிற இந்த கருத்துக்களுக்காக அவர் முதலமைச்சர் ஆக்கணுங்கிறீங்களா? இல்லை இருக்கிறவங்க பூரா இடித்த வாயனா தமிழ்நாட்டில் இவர் இந்த மாதிரி கருத்து சொல்லி இளைஞர்களை தப்பாக வழி நடத்துவார், அதுக்கு ஒரு கருத்து, அதுக்கு ஒரு தலைவர், கருத்தியல் தலைவர் இவரை தான் ஆக்கணும்னா இவருக்கு மரகண்டு போச்சுன்னு தான் அர்த்தம் ஆதவ அர்ஜுனுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க அதில் சொல்கிறாரு, நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னா ஊழலுக்கு எதிராக போராடணுங்கிறார். முதல்ல உங்கள் மாமனார் ஊழலுக்கு எதிராக போராடுங்க. உங்கள் மாமனார் மேலே 800 கோடி ஃப்ராடு கேஸ் இருக்குது. சிக்கிம் லாட்ரியில் ஃப்ராடு பண்ணிட்டாருன்னு கேஸை போட்டு விட்டான் 800 கோடி. உங்கள் மாமனாருக்கே போலி லாட்ரி சீட்டு, மற்ற மாநிலங்கள் லாட்ரி சீட்டு, இதை அடித்து விற்கிறதுல தான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சார். அதில் தான் எல்லாமே கொள்ளை அடித்து கேஸ் இருக்குது. ஆதவ அர்ஜுன் வீட்லேயே அமலாக்கத்துறை போய் ரைடு அடித்தான். இப்போ 8 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க அவங்க சம்மந்தப்பட்ட வீடுகளில். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஊழலுக்கு எதிராக போராடணும்னு அவர் சொன்னாருன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. சொல்கிறவங்களுக்கு ஒரு அடிப்படை தகுதி வேணாமா? என்ன இப்படி சொல்கிறாருன்னு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னா அடுத்ததை சொல்கிறார், திமுக ஜெயித்ததுக்கு காரணமே நான் தான். அது இப்படி இவர் காரணமானார். திருமாவளவன் 1% ஓட்டு விழுந்திருக்கும். இவருக்கு எப்படி காரணம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோரை திமுகவுக்கு அறிமுகப்படுத்தியதே நான் தான், அதுக்கு ஏற்பாடு செய்தவனே நான் தான்ங்கிறார். அப்போ புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. முதல் திமுகவுக்கு புரோக்கர் வேலை பார்த்துருக்காரு. அதை இப்போ சொல்கிறார், நான் தான் அந்த வேலை பார்த்தேன், புரோக்கர் வேலை, இவரை நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். பிரசாந்த் கிஷோரை ரெடி பண்ணி கொடுக்குறது ஒரு பெரிய வேலையா இல்லை ஒரு பெரிய சாதனையா அப்படிங்கிறத யோசிக்கணும். எல்லோரும் நினைப்பாங்க பிரசாந்த் கிஷோரை வச்சு தான் ஸ்டாலின் ஜெயித்தார், ஆதவ அர்ஜுனே நான் தான் கூட்டிகிட்டு வந்து ஜெயிக்க வச்சேன். ஆனால் உண்மையிலேயே சொல்லணும்னா ஸ்டாலினை கவுத்தவர் பிரசாந்த் கிஷோர். அதில் இவருக்கும் பங்கு இருக்குது. அர்ஜுன் யாதவ் அவர் தான் கூட்டிகிட்டு வந்து கவுத்தியிருக்காரு.
நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள். போன பாராளுமன்ற தேர்தலில் திமுக 40க்கு 40 ஜெயித்தாங்க. அப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கிட்ட இல்லை, அப்போ வேறு ஆள் வச்சு தான் பண்ணாங்க. 40க்கு 40. அப்போ பிரசாந்த் கிஷோர் வந்தார், 300 கோடி ஆதவர்ஜன் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. 10% பொதுவாக வாங்குகிறவங்க வாங்கி கூட்டிகிட்டு வந்து கவுத்துறதுக்கே வேலை செஞ்சுருக்காங்க. 40க்கு 40 எம்பி பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்த ஸ்டாலின் 300 கோடி கொடுத்த பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்த உடனே ஏடிஎம்கே 66 எம்எல்ஏ சீட்டு ஜெயித்தாங்க. ஏடிஎம்கே கூட்டணி 75 எம்எல்ஏ சீட்டு ஜெயித்தாங்க. திமுக ஸ்டாலின் 118 ஜெயிக்கணும், 126 வெறும் 8 தான் அதிகமாக ஜெயித்தார். அப்போ அப்படியே ஸ்வீப் பண்ணாலும் 40க்கு 40 ஜெயித்தால், இந்த எம்பி எலெக்ஷன்லேயும் 40க்கு 40 ஜெயித்தால், 2019 40க்கு 40, இந்த எம்பி எலெக்ஷன்லேயும் 40க்கு 40. ஆனால் 2021 சட்டசபை தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்து வாங்கினது எண்ணிக்கை என்ன? 75 தொகுதி எதிர்க்கட்சிக்கு போச்சு. அப்போ பிரசாந்தை கூட்டிகிட்டு வந்ததுனால திமுகவுக்கு நன்மையாக கெட்டதா? கெட்டது தான் நடந்தது. 300 கோடியும் கொடுத்துட்டு சீட்டும் கம்மியாகும். இந்த வேலையை ஆதவர்ஜன் தான் பண்ணியிருக்காரு. அதைத்தான் ஒரு ஆதவர்ஜன் பெருமையாக சொல்கிறார் அந்த மீட்டிங்கில். அடுத்து அந்த மீட்டிங்கில் ஆதவர்ஜன் சொல்கிற விஷயம் என்னென்னா, உதயநிதிக்கு வந்துட்டார். அவரும் எம்பி சீட்டு கிடைக்கிறத கெடுத்து வரல, அவர் ஒரு வழி பண்ணணும். என்னென்னா, சினிமா துறையே சீரழிஞ்சு போச்சுங்கிறார். சினிமா துறையில் இன்றைக்கு அவரை சுற்றி 2000 கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு. அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும். ஆனால் இங்கே ஒரு தொழில், சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்லை. இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும்? ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? 4000 கோடி வருமானம் வரக்கூடிய சினிமா துறை ஒரு குடும்பத்தின் கையில் இருக்கிறது. அரசியல் பின்னணி கொண்ட குடும்பத்தின் கதை, குடும்பத்தின் பின்னணியில் அப்படிங்கிறது. ஏன் உதயநிதி பின்னணியில் தான் அது நடக்குது. உதயநிதி தான் சொல்கிறாருன்னு பேர் சொல்லிடலாமல், அவர் விஜயும் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறார், ஸ்டாலின் பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு, உதயநிதி ஆனால் அறிக்கை வர்றாரு. இவரும் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தின் பின்னால் இருக்கிறார். 4000 கோடி பணம் வந்து புரளுது. தினமும் ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது இன்றைக்கி தான் நடக்குது, 2006 நடக்குது. அதுக்கப்புறம் எல்லா கட்சி எலெக்ஷன்லேயும் உங்கள் தான் போய் கூட்டணி சேர்ந்தார். இன்றைக்கி என்னமோ நீங்கள் யோகியர்கள் மாதிரி சினிமா துறையை கட்டுப்போச்சுன்னா என்னத்தை பண்ணுறது? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை போய் உதயநிதிகிட்ட கேட்குறாங்க, என்னங்க உங்களை பற்றி ஏதோ சொல்கிறாங்க, நான் சினிமா நியூஸ் பார்க்குறதில்ல அப்படிங்கிறது. மாநாட்டில் வந்து மன்னராட்சி நடக்குது தமிழகத்தில், அதை வந்து 2026 இல்ல சினிமா செய்திகள் நான் பார்க்கறது இல்ல. சினிமா செய்திகள் பார்க்கறது இல்ல. சினிமா நியூஸ் பார்க்க மாட்டார், ஆனால் டெய்லி ஒரு சினிமா பார்ப்பார். வாழைப்படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும்பார், அமரன் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும்பார். அந்த ரெஜெண்ட் எடுக்கிற படத்தை பூரா பார்த்துட்டு நல்லா இருக்காருன்னு சொல்கிறது தான் இவருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் வேலை. ஆனால் பேசும்போது பார்த்தா நான் சினிமா செய்தியவே பார்க்குறது இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவார், நான் செய்தியை தான் பார்க்க மாட்டேன், சினிமாவை பார்ப்பேன் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு போயிடுறேன். என்னங்க நீங்கள் வாரிசு அரசியலில் வர்றீங்கன்னு இந்த ஆதவர்ஜன் விஜயே சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், என்ன வாரிசு அரசியல்? இது ஜனநாயக நாடு, நாங்கள் ஓட்டு வாங்கி தான் வந்தோம், 4000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கினோம், மக்கள் ஓட்டு போட்டாங்க வந்தோம், இதில் என்ன வாரிசு அரசியல் இருக்குது, பண அரசியல் வேணா இருக்குதுன்னு மறைமுகமாக சொல்கிறார். அதனால் ரொம்ப சிரிச்சுட்டே போயிடுறாரு. ஏன்னா வாங்கி பழகி போச்சுல்ல, மூஞ்சியில் காரி துப்பி வாங்கி ரொம்ப பழகி போச்சு. கடலூருக்கு போனார், ஜனங்க பூரா காரி மூஞ்சியில் துப்புறான். இது பண்ணோன்னே எல்லா துப்பையும் வாங்கிட்டு வந்துட்டார். அதனால் அர்ஜுன் யாதவ், விஜய் துப்புறதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக போச்சு. அதனால் ரொம்ப ஈஸியாக நான் வந்து சினிமா பார்க்குறதில்ல, சினிமா செய்தி பார்க்குறது. நாங்கள் ஒன்றும் வாரிசு அரசியல் எலெக்ஷனில் நின்று 4000 ரூபா கொடுத்து தானே ஜெயிக்கிறோம், அது என்ன வாரிசு அரசியலான அப்படின்னு கேட்குறான். ரொம்ப சீரியஸாக கேட்ட விஷயத்தெல்லாம் ரொம்ப சிம்பிளாக போட்டு உடைச்சிட்டு போயிட்டார் உதயநிதி. அடுத்தது திராவிடம், அதுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுக்குறார். இந்த நேற்று முளைத்த காளான், நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்பாங்க. காளான்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, காளான் குப்பையில் தான் முளைக்கும்.
அதனால் இது குப்பையில் முளைத்த காளான், அதனால தான் சொல்கிறேன் நான் காளான் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திராவிடத்துக்கு டெஃபனேஷன், திராவிடம்னா என்னன்னு தெரியுமா? உடனே ரொம்ப ஆர்வமாக நான் கேட்டேன், என்ன திராவிடத்துக்கு புது டெஃபனேஷன் ஒரு வேளை சொல்கிறாரோ? ஏன்னா ஸ்டாலினுக்கே தெரியாது திராவிடம்னா, திமுகவில் இருக்கிற ஒரு வேலுக்கும் தெரியாது திராவிடம். ஒவ்வொருத்தனும் ஒன்று நினச்சி தப்பாக சம்மந்தம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருப்பான். தமிழன்னா திராவிடன்மா, அது மாதிரி திராவிடன்னா தமிழன்பாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னு இப்போ, திராவிடம் என்றால் சமத்துவம் அப்படிங்கிறது எந்த டிக்ஷனரியில் பார்த்தாருன்னு தெரியல. திராவிடம் நல்லது, திராவிடம் என்றால் ஒண்ணுதான். நிறைய அறிவிச்சுகள் நிறைய பேசுவாங்க, நானும் நிறைய படிச்சுட்டேன். எல்லோரும் சமன் சொல்றதான் திராவிடம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஆதவர்ஜுன் திராவிடம் என்றால் சமத்துவம். எப்போ திராவிடக்காரன் தானே ஆரியம் திராவிடம்னு பிரித்து பேசுகிறான். ஆரியம்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறவன் திராவிடத்தை பற்றி பேசுகிறவன் தானே. அப்போ சமத்துவம்னு எப்படி எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க? ஆரியன்னு சொல்லி பாப்பானை பூரான் பாப்பான்னு சொல்லி பிராமணர்களை பூரான் பாப்பான்னு கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பிளவுபடுத்தி பேசுகிறான் அவன் திராவிடம். இப்போ திராவிடம் சமத்துவம் என்றால் ஆரியன் என்று பிரிக்கலாமா? அவர்களையும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்னு தான் சொல்லணும். அப்புறம் எங்கே சமத்துவங்கிறீங்க? திராவிடம் தான் சமத்துவம் அப்படின்னு சொல்கிறீங்க. மதத்தையும் பிரிக்குத திராவிடம். கருணாநிதி இந்து என்றால் திருடன்னாரே, அப்போ திராவிடம் எங்கே சமத்துவத்தை பேசிச்சு? திராவிடம் இந்து மதத்தை மோசமான மதம்னு சொல்லிச்ச. மத வேறுபாடுகளை தூண்டிவிட்டது தானே திராவிடம். அதுக்கடுத்தது சாமியை கும்பிடுவோம் முட்டாள்னா, ஆன்மீகத்தை ரெண்டாக பிரித்தான். எங்கே போச்சு திராவிடம் சமத்துவம்னு? சாமியே செல்பாடு அடித்தான். இப்போ திராவிடம்னாலே பிரிவினைன்னு தானே அர்த்தம். அவன் திராவிடம்னு ஏன் கொண்டு வந்தான்? வட இந்தியா வேறு திராவிட நாடு வேறுன்னு தானே. பிரிவினையில் உருவானது தானே திராவிடம். இந்த நேற்று முளைத்த காளான் கொஞ்சம் போய் இதெல்லாம் பழைய கதையெல்லாம் பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் சரித்திரத்தை படித்து வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து. அடுத்து இவர் பேசுகிறார் விஜய், ஒரே விசில் சத்தம் குதிக்கிறான். அவன் ரசிகர் கூட்டம்லாம் வந்துட்டான். முக்கால்வாசி ரசிகர் கூட்டம் விசிகால தானே இருக்கான். ஒரே குதி. அவர் ஸ்டாலின்னு பேசவே பயம், உதப்பாங்க. உதயநிதினு பேச பயம், உதப்பாங்க. போகிறதுக்குள்ளே கல்லடித்து அடுத்து அடிப்பாங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே. அதனால் ரொம்ப சேஃபாக பாதுகாப்போடு பேசுகிறார் உதயநிதி. சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க 200 சீட்டுக்கு மேலே வருவேன்னு. ஆனால் அவங்களுக்கு மைனஸில் போய்கிட்டு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தைரியமாக பேசிட்டார். அவங்கள தாக்கி மைனஸில் போய்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு பேசியிருக்கேன். கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு இது மைனஸை பற்றி பேசிட்டு, திருமாவளவன் இந்த கூட்டத்திற்கு வரவிடாமல் தடுப்பதற்கு பலர் சதி செய்தார்கள், அவருக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தார்கள். ஆனால் திருமாவளவனின் மனம் இந்த கூட்டத்துக்குள்ள தான் இருக்குது. அவர் அங்கிருந்தாலும் அவருடைய மனம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய ஐஸை தூக்கி திருமாவளவன் தலைவர். உடனே அவர் டிவியில் வரக்கூட இல்லை. அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அவர் பாருங்கள், விஜய்க்கு எப்போவுமே என்னை பற்றிய எண்ணம் தான், அவர் மனம் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த அளவுக்கு பாசத்தை பொக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இதாகன உடனே ஸ்டாலினுக்கு நியூஸ் பண்ணோன்னா அங்கேருந்து ஃபோனு திருமாவளவனுக்கு, என்ன விளையாடுறியா, எங்கள் பக்கம் கூட்டணி வைப்பேன், 50 கோடி வைப்பேன், 50 கோடி கேப்பு கொடுப்பேன், 2 MP வாங்குவேன், ஆனால் அந்த பக்கம் போய் விஜயோட பாசமழை புரியலையா, விஜய் மனசில் நீ இருக்கையா, பிடிச்ச ரைட் அண்ட் லெஃப்ட் விட்ட உடனே அடுத்து 10வது நிமிஷம் ஒரு அறிக்கை விட்டார். விஜய் மீது எனக்கு உடன்பாடு இல்லை, அந்த ஆதவர்ஜுன் மேலே விளக்கம் கேட்க போகிறேன், கட்சி விட்டு விலக போகிறேன்னு சொல்ல. ஏன்னா 300-400 கோடி வாங்கிட்டு தானே கட்சியில் சேர்த்துருக்காங்க. கட்சி விட்டு விலகின பணத்தை திருப்பி கேட்பார்ல, அதனால் ஒரு விளக்கம் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அதனால் விஜய் ஒன்றும் பெருசாக பேச பயம். இதை மட்டும் சொல்லியிருக்காரு, வெள்ளம் ஏன் போகலைன்னா அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. வெள்ளத்துக்கு போக மனசு இல்லை, சோம்பேறித்தனம்.
போனால் உதப்பான் திமுககாரன்னு. அதனால் பனையூர்லேருந்தே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கே போனால் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு அதோடு முடிச்சுட்டேன். புசுத்து போச்சு. விஜய் என்னென்னத்தையோ பேசுவார்னு எதிர்பார்த்தான், ஒன்றுமே இல்லை. இந்த 2 மட்டும் பேசிட்டு அதோடு விஜய் முடிச்சிட்டார். ஆனால் ஒரு புதிய அரசியல்வாதி வந்துட்டார் இதில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், அதனுடைய உரிமையாளர் சீனிவாசன், அவர் வந்து அரசியலை பேசிட்டார். மீடியாக்கார், இதனால் வரை அவர் யாருன்னே தெரியாது. சீனிவாசன் அவர் வந்து பேசிட்டார் இன்றைக்கி. அதாவது திமுகவை எதிர்த்து பேசினால் சங்கி என்று சொல்லுவார்கள், மத்திய அரசை எதிர்த்து பேசினால் சொம்பு என்று சொல்லுவார்கள். ஆனால் மன தைரியத்துடன் மத்திய அரசையும் திமுகவையும் எதிர்த்து பேசும் மிகப்பெரிய மனிதர் தான் வந்து நம்ம விஜய் அப்படின்னு விஜயை பற்றி பெருசாக பேசிட்டார். ஸோ விஜய் கட்சியில் ஒருத்தர் சேர்ந்துட்டார், பத்திரிகையாளர் ஒருத்தர் சேர்ந்துட்டார். இருவருடனும் ஒரே நேரத்தில் மோதுவதற்கு பெரும் துணிச்சல் வேண்டும். அதை செய்திருப்பவர் இவர். ஜூனியர் விகடன் ஓனர், ஜூனியர் விகடன் உரிமையாளர் இந்த மீட்டிங்கில் வந்து அவர் பேசினது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜூனியர் விகடன் சரியாக இப்போ சர்க்குலேஷன் போகலை. இந்த கொரோனா வந்ததுலேருந்து எல்லா பேரும் பத்திரிக்கை படிக்கிறதே மறந்துட்டாங்க. கொரோனாவில் பத்திரிக்கையே வரல, எவனுமே பத்திரிக்கை படிக்கலை. அப்புறம் பார்த்தா இந்த எவ்வளோ நாள் பத்திரிக்கை படிக்காமல் இருந்தால் எதுக்கு அதை போய் ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்துட்டு நெட்டிலே பார்த்துக்கலான்னு போச்சு. சேல்ஸ் போச்சு, ஆனந்த விகடன் விற்பனை போச்சு. அட்லீஸ்ட் இந்த விஜயை பற்றி பாராட்டி பேசுனா இந்த விஜய் ரசிகர்களாச்சும் வாங்குவாங்கங்கிறதுக்காக ஜூனியரோட ஓனர் விஜய்க்கு ஆதரவாக இந்த மீட்டிங்கில் பேசியிருக்காரு. அப்படிங்கிறது இந்த மீட்டிங்கில் வந்த அடுத்த ஒரு செய்தி. அதுக்கு அடுத்தது இந்த விஜயும் இவரும் நெருங்கின உடனே, ஆமாம் ஆதவ அர்ஜுன் நெருங்கின உடனே சினிமா துறையில் ஒருத்தருக்கு கோபம் வந்துடுச்சு. அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் அறிவுரை சொல்லிட்டார். அமீர்னு சொல்லி இயக்குனர், அவர் என்ன சொல்லிட்டாரு, பணக்காரங்களோட நட்பே வேணாயா, ஆபத்து வரும் அப்படின்னு. இந்த மாதிரி ஜாபர் சாதிக்க மனசில் வச்சு அவன் செல்வந்தன்னு கூட சேர்ந்தார்ல, கஞ்சா கேஸில் இப்போ 11வது அக்யூஸ்டாக அவரை போட்டாங்க இயக்குனர் அப்படின்னு. அதை சொல்கிறார், என் சொந்த கதையை சொல்கிறேன்ப்பா, பணக்காரங்களோடய சேராத, ஆபத்து, இந்த வீசிக்காவங்களோடய சேராத, வருங்காலத்துக்கு நல்லதில்லை, சொல்கிறது சொல்லிட்டேன், அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், பணம் கிடச்சி வச்சிருக்கான்னு சேர்ந்துடாதுன்னு சொல்லி விஜய்க்கு ரொம்ப ஆறுதல் சொல்லிட்டார். ஆனால் 200 மைனஸில் போகணும் விஜய் சொன்னதுனால திமுக தரப்பில் பொங்கி எழுந்துட்டாங்க. நம்ம எடுபடி சேகர் பாபு என்ன சொல்கிறாரு, 200க்கு மேலே ஜெயிப்போம்னா நீ மைனஸில் போகுதுங்கிறியா, 234 ஜெயிப்பேன் ஏன்ட்டாங்க. அப்போ ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. 4,000 கொடுத்தாங்களே, இப்போ 234 ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுற, 10,000 கொடுத்துருவோன்னு ஓட்டுக்கு 10,000 கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த இதில் வந்து ரொம்ப ஒரு இதோடு சொல்லிட்டாரு எடுபடி சேகர் பாபு. 234 நாங்கள் வேண்டாம். கனிமொழி பார்த்தாங்க, என்னடா நம்ம இருமாப்புடன் சொல்கிறேன் என்று மட்டும் நினைக்காதீர்கள், கனிமொழி சொல்கிறாங்க. இருமாப்புடன் 200க்கு மேலாக நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி. அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அப்போ 200க்கு மேலே வெற்றி பெறுவது உறுதினா தூத்துக்குடியில் போய் ஏன் நீங்கள் அமித்ஷா காலில் விழுந்தீங்க? எங்கள் தொகுதியில் வந்து வெயிக்கானால போடுங்க, என்னை எதிர்த்து பலமான போட்டாதீங்கன்னு காவடி எடுத்தீங்கல்ல டெல்லிக்கு, காலில் விழுந்தீங்களா அமித்ஷாவில்? அமித்ஷா வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்காக பாவம் ஜிகே வாசன் கட்சிக்கு கொடுத்து ஒரு வீக்கான கேண்டிடேட்டை போட்டு உங்களை ஜெயிக்க வைத்த பெருமை அவருக்கு தானே. இவ்வளவு இருமாப்புடன் இது சொல்கிறீங்க, 200 தொகுதிக்கு மேலே ஜெயிப்பேன்னு சொல்கிறவங்க அங்கே போய் இவர் அமித்ஷா காலில் விழுகாமல் யார் நிறுத்தினா நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்கலாமே தூத்துக்குடி எம்பி தொகுதியில். அதனால் பேசுவது ஒன்று, மனசுக்குள்ளே தன்னை மட்டும் காப்பாற்றிக்கணும். ஏன்னா அண்ணன் கழட்டி விட்டுருவார்ல, அண்ணன் உங்களை கழட்டி விட்டுட்டு தானே ஒரு பையனை போட்டார். அண்ணனை எப்போவுமே நம்ப முடியாத, உங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒத்துக்காத, பெரிய வீட்டுக்கும் சின்ன வீட்டுக்கும் எப்படி ஒத்துக்கும்? இருக்கும்போதே உங்கள் சின்ன வீடு மேலே உங்கள் அண்ணனுக்கு நல்லெண்ணமே இல்லையா? உங்களுக்கு தான் தெரியுமே. உங்கள் அம்மாவுக்கு அண்ணன் மேலே நம்பிக்கை நல்லதே இல்லையா? விஷம் இல்லை சொல்லுவாங்க உங்கள் அம்மா ஸ்டாலினை. அதனால சும்மா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ணனும் தம்பியும், தம்பி அண்ணனும் பாசமலர் கதையில் என்னமோ பாசத்தை பொழிகிற மாதிரி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் 200க்கு மேலே பொண்ணெல்லாம் கனவு காங்காதீங்க கனிமொழி.
நீங்கள் இதில் ஆள் பலமான ஆளை நிறுத்தியிருந்தால் தூத்துக்குடியிலேயே உங்கள் இது ஆடி போயிருக்கும் உங்கள் நிலைமை அப்படிங்கிறது அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம். அடுத்தது விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க தமிழ்நாட்டில். இவங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கு ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஜாதி விஸ்வகர்மா. ஆச்சாரின்னு அவங்கள சொல்லுவாங்க. அவங்க தான் முன்னாடி எல்லாம் நகை செய்வாங்க. நகையை உருக்கி கிட்டத்தட்ட ஒரு செயினை செய்ய ஒரு இது செய்ய 10 நாள் 15 நாள் ஆகும். அப்படியே இந்த நெருப்பில் அப்படியே இதை வச்சு அந்த நகையை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி நகைகளை செய்வாங்க. மோதிரம், சங்கிலி, இதெல்லாம். இவர்கள் செய்யும் நகை வந்து சுத்தமான தங்கமாக இருக்கும். சுத்தமான தங்கமாக இருக்கும். கொஞ்சம் நாளானது இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆச்சாரின்னு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு நகைன்னா அவங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. 1 மாதம் கூட எடுத்துகிட்டு சுத்த நகையாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த விஸ்வகர்மான்னு ஒரு பெரிய இவங்களே இருந்தாங்க. அவங்க இருக்கிற வரை நகை தொழில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சுத்தமான தங்கத்தை போட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் நவீனமயமாக்கின உடனே எல்லா பேரும் அந்த பாம்பேயில் கலப்பட தங்கத்தை கொண்டு போய் அப்படியே இது மாதிரி மாதிரி வச்சு டிசைனாக போட்டான். இவர்கள் விஸ்வகர்மாக்கள்லாம் ஒழிந்து போயிட்டாங்க. அவர்களுக்கு தொழில் இல்லை. கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, விஸ்வகர்மா நெருப்பு வச்சு இது பண்ணும்போது கொஞ்சம் தங்கத்தை எடுத்துடுவாங்க. இன்றைக்கி சேதாரம்னு சொல்லியே தங்கத்தை எடுத்துட்டு திருடிட்டு விற்கிறான். கூட்டம் இங்கே அலைமோது. ஸோ மோடி பார்த்தார், இந்த விஸ்வகர்மா அவங்களுக்கு மறுவாழ்வு திட்டம் கொண்டு வரணும், அவர்களுக்கு மறுபடியும் வேலை வாய்ப்பு கொண்டு வரணும்னு சொல்லி விஸ்வகர்மா மறுவாழ்வு திட்டம்னு கொண்டு வந்திருக்கு. இது ரொம்ப நல்ல திட்டம். பாவம் எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் இருக்காங்க, அவர்களெல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மிஷன் மேடு, மேன்மேடுன்னு 2 இருக்குது. மனிதர்கள் உருவாக்கக்கூடியதுக்குரிய மரியாதை எப்போவுமே அதிகம் உண்டு. அதுக்காக மோடி கொண்டு வந்தார். முதல் எதிர்ப்பு ஸ்டாலின் தான் தெரிவிக்கிறார். இது வந்து குலத்தொழிலுங்கிறார். அதை நம்ம இது பண்ண ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறார். உங்களுக்கு ஊரை கொள்ளையடித்து ஊராங்காசை கொள்ளையடித்து ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி வெளிநாட்டில் போவீங்க. அவங்கெல்லாம் பாவம் இதைத்தானே தொழிலாக வச்சுருந்தாங்க. அவங்கள மறுவாழ்வு கொடுக்கணும்னா உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் ஏன் குதிக்கிறீங்க? உங்களை மாதிரி கொள்ளையடிச்சா வச்சுருக்காங்க. அதனால் அதை எதிர்க்கிறார்கள். நான் சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு, முட்டாள்தனமாக செயல்படாதீர்கள். விஸ்வகர்மா மறுவாழ்வு திட்டம் நல்ல எண்ணத்தோடு கொண்டு வந்த திட்டம். அதனால் பல பேருக்கு பிழைப்பு கிடைக்கும். உங்களை மாதிரி ஊரை கொள்ளையடிப்பவர்கள் அல்ல அவர்கள். அதனால் இந்த விஷயத்தில் ஸ்டாலினுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். என்ன குலத்தொழில்? நீங்கள் கூட தான் அரசியலை தொழிலாக வச்சுக்கிட்டு குலத்தொழிலாக உங்கள் அப்பா காலத்திலேருந்து ஊரை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. குலத்தொழில் இல்லையா அது? அரசியல் தானே உங்கள் குலத்தொழில். அது மாதிரி அவங்களுடைய குலத்தொழிலில் கொண்டு வந்தால் என்ன தவறு? ஸ்டாலினுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். விஸ்வகர்மா மறுவாழ்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் மத்திய அரசாங்கம். அதற்கு ஸ்டாலின் எந்த விதத்திலும் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பை ஸ்டாலினுக்கு எதிராக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து ஒரு சர்வதேச செய்தி, முக்கியமான செய்தி. பங்களாதேசம், வங்கதேசம் அப்படின்னு பேர். இந்த வங்கதேசம் உலக செய்திகளை நீங்கள் அப்பப்போ சொல்லணும். அதுக்காகத்தான் அது சொல்லணும். இந்த வங்கதேசம் எப்படி உருவானதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1947 இந்தியா பாகிஸ்தான் 2ஆக பிரித்தாங்க. அப்போ பாகிஸ்தான் எப்படி பிரித்தாங்கன்னா ஒரு நாடாக இல்லை. பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான்னு பிரித்தாங்க. கிழக்கு பாகிஸ்தான்ங்கிறது நம்ம வெஸ்ட் பெங்கால், கல்கட்டா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் கிழக்கு பாகிஸ்தான். மேற்கு பாகிஸ்தான்ங்கிறது பஞ்சாப் பக்கம் இருக்கிறது. இதுவும் அதுவும் அவ்வளவு தூரம். 2ஐயும் ஒரு நாடாக அறிவித்தார்கள் சுதந்திர டைமில். 2ம் ஒரு நாடாக தான் இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 72 73 வரை கிட்டத்தட்ட 20-22 வருஷம் ஒரு நாடாக இருந்தது. அப்போ வங்கதேசத்தை வங்கதேசம் தனி நாடாக கொடுக்கணும்னு வங்கதேச சிங்கம்னு நேதாஜி சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசத்தில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான்கிற ஒரு போராட்டத்தை எடுத்து நடத்தி எங்களுக்கு தனி நாடு வேணும்னார். பாகிஸ்தானை 2ஆக பிரிக்கணும். இந்திரா காந்தி பார்த்தாங்க, அது பாகிஸ்தானை உடைச்சா நமக்கு லாபம், அடிக்கடி சண்டைக்கு வரான், அவனை வந்து பலவீனப்படுத்திடுவோன்ட்டு முஜிபுர் ரஹ்மானுக்கு ஆதரவு கொடுத்து அதை தனி நாடு ஆக்கிறதுக்கு இந்தியா எல்லா வகையிலும் உதவி செய்யும்னு சொல்லி அறிவிப்பு விட்டான். அப்போ 2 பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துச்சு. வங்களாதேசத்துக்கும் கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான். பாகிஸ்தான் படையெடுத்து வந்து வங்கதேசத்தை சண்டையிட்டாங்க.
அப்போ இந்திரா காந்தி 1,00,000 இந்திய வீரர்களை, இராணுவ வீரர்களை பாராஷூட்டில் அனுப்பி நம்ம படையை வங்கதேசத்தில் இறக்கி பாகிஸ்தானை அடித்து துரத்தி விட்டு முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் வங்காளதேசம் அப்படின்னு சொல்லி அதை வந்து உருவாக்கினான். உடனே முஜிபுர் ரஹ்மான் வந்து பிரதமரானார். அந்த நாட்டை உருவாக்கியவரே அவர் தான், அந்த நாட்டுக்காக போராடியவரே அவர் தான். பல பேர் இறந்தாங்க. அவ்வளோ பெரிய தியாகத்தை செய்த அவர் தான் வந்து அன்னைக்கு வங்கதேசத்து பிரதமராக பதவியேற்றார். அப்போ அவர் பதவியேற்கும்போது அவர் சொன்னது, இந்தியாவின் உதவியை நாங்கள் மறந்தோமானால் நாங்கள் மனிதர்களே அல்ல, இந்தியா இல்லைன்னா எங்களுக்கு தனி நாடு கிடைச்சிருக்காது, இந்த வங்காளதேசமே உருவாகியிருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் தான் பிரதமராக இருந்தார். அப்புறம் இராணுவ புரட்சி ஏற்பட்டு அவரை சுட்டு கொண்டாங்க. சுட்டு கொண்டு பல நாட்கள் இராணுவ ஆட்சியே நடந்தது. அந்த முஜிபுர் ரஹ்மானின் மகள் தான் ஷேக் ஹசீனா. இப்போ வந்து நாட்டை விட்டு துரத்தப்பட்ட ஷேக் ஹசீனா. அவர் வங்காளதேசத்தை சீரமைத்தார், வங்காளதேசத்தை பொருளாதார விஷயத்தில் கொண்டு போனார். அப்போ என்ன ஆச்சுன்னா, வங்காளதேசத்துக்கு பக்கத்தில் ஒரு தீவு இருந்தது. அந்த தீவில் மிகப்பெரிய அளவில் பெட்ரோல் இருந்தது. ஷேக் ஹசீனாட்ட அமெரிக்கா அந்த தீவை என்கிட்ட கொடுன்னு கேட்டாங்க. அவங்க கொடுக்க மாட்டேன், அது எங்கள் நாட்டை சேர்ந்தது. அமெரிக்கா கவுத்தணும்னு சொல்லி எதிரிகளை உருவாக்கி அவரை கவுத்து அவர் நாடு கடத்தப்பட்டு இன்று இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார். இப்போ அங்கே என்ன ஆச்சுன்னா, முஜிபுர் ரஹ்மான் படத்தை வந்து ரூபாய் நோட்டுகளில் போட்டிருக்காங்க. நம்ம இதில் கருணாநிதியை போட்டுக்கிட்டு இதை அடிச்சுக்கிட்டு இருக்கான், நாணயத்தை வைக்கங்கிட்ட வந்து பிஜேபிக்காரங்க. முஜிபுர் ரஹ்மான் பெரிய தேச தியாகி, சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்தவர். அவர் படத்தை போட்டான் வங்காளதேசத்தில். இன்றைக்கி மிகப்பெரிய அந்த புரட்சி படைகள்லாம் வந்து ஆட்சியை பிடித்து அந்த ரூபாய் நோட்டிலிருந்து முஜிபுர் ரஹ்மானின் படத்தை அகற்றி இருக்கிறார்கள். இது எதுனா, அந்த காலத்தில் அவங்க செய்த புரட்சியை கண்ணால் பார்த்தவர்களுக்குத்தான் வயிறு எரியும். எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எவ்வளோ பெரிய புரட்சியாளர், நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். அவர் படத்தையே அவர் கரன்சி நோட்லேருந்து தூக்கி எறிகிறான். அப்போ இந்த கருணாநிதி படம்லாம் எவ்வளோ நாளைக்கு யோசிங்க. ஒரு பெரிய மனிதரையே தூக்குனா ஊரை கொள்ளையடித்தவங்களுக்கெல்லாம் நாணயம், ஊருக்கு சிலை. அதுக்காகத்தான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். முஜிபுர் ரஹ்மானுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் போது, தேசத்துக்காக உயிரை தியாகம் செய்த மனிதருக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் போது, கருணாநிதி சிலை, கருணாநிதி படம், கருணாநிதி பேர் இதெல்லாம் வருங்காலத்தில் தூக்கி எறியப்படும். சாதனையாளர்களுக்கே இந்த நிலைமை, கொள்ளையடித்தவர்களுக்கு எப்படி ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு முஜிபுர் ரஹ்மானுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி அப்படிங்கிற சர்வதேச செய்தியும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.